அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎம் கோல்டு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சார் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எஸ்பிஓனா என்ன? ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா தாராளமாக இதை பண்ணலாம். உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி தான் இதில் சேலரி ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எதுவுமே கஷ்டமாகவும் இருக்காது. அதுக்கு தகுந்த சேலரியும் உங்களுக்கு தருவாங்க. கிளியரா? இதில் செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல். இந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் மேலே இவங்க நாலேஜான பர்சனாக இருப்பாங்க. நாலேஜ் அப்படின்னா இன்டர்நெட் நாலேஜ். ஓகேவா? இன்டர்நெட் சம்மந்தமாக கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒர்க் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள விட நீங்கள் அடுத்த கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வேலைக்குமே உங்களுடைய திறமையை பொறுத்து தான். ஓகேவா? எஸ்பிஓ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஆட்கள் சேர்க்கணும், டீம் கொடுத்துருந்தா பெரிய ஆள், எனக்கு நல்ல இன்கம் வரும் அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. உங்களுடைய திறமைக்கு தான் இங்கே உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் கீழே நிறைய மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு பிக் டீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறதும் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து 10,000 ருபீஸ் பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு பர் பர்சனுக்கு 1000 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதுக்குன்னு நீங்கள் நான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒரு 10 பேரை எனக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டாலே எனக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் வேணும். சோசியல் மீடியாவில் உங்களுக்கு யூஸ் பண்ணவே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. யூடியூப் வீடியோலாம் கூகுளில் அந்த மாதிரிலாம் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்து நிறையாவே இன்டர்நெட் நாலேஜெலாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் லாஸ்ட் கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். அதாவது தேர்டு பிஸ்னஸ் அப்படின்னா இதில் இன்டர்நெட் நாலேஜ் முழுமையாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தேர்ட் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கண்டிஷனுமே இருக்கும், ஒர்க்குமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் திறமையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மாத வருமானம். இப்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எது வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இன்டர்நெட் நாலேஜெல்லாம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாகவுமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எஸ்பிஓவை பொறுத்த வரைக்கும் முழுக்க இன்டர்நெட் நாலேஜ் மட்டும்தான். இது சம்மந்தமாக தெரியாதவங்க யாருமே எஸ்பிஓவில் வர முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த அப்டேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. Thanks for watching.